நிஷா நிஷா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம இஷானுக்கு ஆபீஸ் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் ஞாபகத்துல இருக்கு, ஒண்ணு கூட விடாம. ஆனா அவன் பண்ண கல்யாணத்தையும் பொண்டாட்டியே மறந்துட்டான். ஒரு நிமிஷம் இருங்க. பொண்டாட்டி கல்யாணம் இதெல்லாம் எப்படின்னா நடுவில் வந்துச்சு? நான் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இனி கல்யாணம் செஞ்சுக்கிறதா இல்லை. எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணுங்களை போய் பார்க்கறது, இதில் டைம் வேஸ்ட் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இலேஷ், ரொம்ப நேரமாச்சு, வா ரூமுக்கு போலாம். அது மட்டும் இல்ல, சரி சரி. பெரிய மம்மி நம்ம கிட்ட எல்லாம் சொன்னாங்கல்ல, இஷானுக்கு இப்ப ரெஸ்ட் ரொம்ப அவசியம், அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. ஓகே, குட் நைட். வா போலாம். ஹே, ஒரு நிமிஷம். ஷர்ட்டுக்கு மேட்சிங்கா டை எடுத்துக்கிறேன்ப்பா. இஷான், உன் கபோர்ட்ல இருந்து ஷர்ட்டுக்கு மேட்சா ஒரு டை எடுத்துக்கிறேன். என்னன்னா ஆபீஸ்ல மேட்சிங் டையா? அண்ணா, இந்த மேட்சிங் டைலாம் வாங்கி எனக்கு பழக்கமே இல்லையேண்ணா. என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? உன் கபோர்டு ஃபுல்லா ஷர்ட்டும் டையும் தானே நிறைஞ்சிருக்கு. என்னடா நீ பாரு, இங்க பாரு. நான் கேட்டது இங்க இருக்கு பாரு. இதான் வேணும். இங்க பாரு, இதுதான் இந்த ஷர்ட்டுக்கு கரெக்ட். இதெல்லாம் எப்படி நிஷா? இது இலேஷனா, இந்த டை அப்புறம் இந்த ஷர்ட் எல்லாம் பிராண்டட் ஆச்சுனா? இதெல்லாம் யாருது? இஷான், என்ன பேசுற நீ? உன்னோட அலமாரியில உன் துணி இல்லாம வேற யாரது இருக்க போகுது? சும்மா காமெடி பண்ணாத. நான் எப்போ இதெல்லாம் இலேஷனா, நான் எப்போ நான் இந்த மாதிரி பிராண்டட் ஷர்ட் எல்லாம் வாங்க? இதெல்லாம் நீ வாங்கலப்பா, இதெல்லாம் உன்னோட பணக்கார பொண்ணு. பாஸ், ஐ மீன் உன்னோட பாஸ் இதெல்லாம் உனக்கு வாங்கி கொடுத்திருக்காரு. இந்த ஷர்ட்ஸ், டைஸ் எல்லாம். பாஸா? ஆமா. இப்பலாம் நீ ஃபாரின் கிளைண்ட்ஸை சந்திக்கிறல்ல, அந்த கிளைண்ட்ஸ் தான் உனக்கு இதெல்லாம் வாங்கி தராங்க. அதுவும் ஒண்ணு விடாம வாங்கி தராங்க. அப்படியா? ஆனா என்னோட பாஸ் தான் மேலாச்சு. அவங்க இலேஷனா, ஒரு நிமிஷம் இருங்க. என்னுடைய பாஸ் ஆம்பளை, அது உங்களுக்கே தெரியும். ஆனா நீங்க ஏதோ அந்த பொண்ணு பணக்காரின்னு ஏதோ சொல்லுங்க. இலேஷ், உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. இப்ப நீ ஏன் இஷானை டென்ஷன் படுத்துறா? அவனை எதுக்காக கன்ஃபியூஸ் பண்ற? இப்ப இதானே சொல்ல வந்த, உன்னோட பணக்கார பொண்டாட்டி அப்படி இப்படின்னு. உனக்கு எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னே தெரியாது. நீ எதையும் கண்டுக்காத. இதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீ தான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இங்க பாரு நிஷா, இது என்னோட செல்ல தம்பி. இவன் கிட்ட விளையாடாம வேற யார்கிட்ட விளையாடுவேன்? இஷான், என்ன தேடுற? இல்ல நீ இங்கதான் வச்சேன். என்னது? இல்ல நீ இங்க என்னுடைய சிகப்பு கலர் ஷர்ட் ஒன்னு இருந்தது, அதை காணும். அதான் நீ அபர்ணா அக்கா கூட எனக்கு gift பண்ணாங்களா, அது. எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா இந்திரன் தான் எடுத்துட்டு போயிருப்பாரு, இல்லனா நீங்க எடுத்துட்டு போயிருப்பீங்க. கரெக்டா? இஷான், என்ன பேசுற? அது ரொம்ப பழசாயிடுச்சு, அதனால ராதாத்தா அதை எடுத்து குப்பையில போட்டுட்டாங்க. என்ன? இஷான், நீ தானே போய் ராதாத்தா கிட்ட அப்படி சொன்ன? அப்படியா? ஓ, நான் தான் சொன்னேனா? அப்படின்னா நான் நிறைய விஷயத்த மறந்துட்டேன்னு நினைக்கிறேன்.